ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஹேமா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இது வரைக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் இந்த குட்டி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. ஒரு 24 இயர்ஸ் யங் மாமா 2 கிட்ஸ் வச்சு இந்த குட்டி உலகத்துக்குள்ளே நடக்கிற நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் நான் அவங்க கூட இந்த சேனலில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த சேனல் பேரே ஹேமாஸ் லிட்டில் வேர்ல்டுன்னு வச்சுருக்கேன். நான் சொல்கிற இந்த உலகத்துக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் 2 குழந்தைங்க, ஸோ இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்கள வச்சு தான் என் லைஃப் நான் சூப்பராக ஹாப்பியாக ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இந்த குட்டி உலகத்துக்குள்ளே நடக்கிற நிறைய சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, அப்புறம் என் பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுக்குற மெயின் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியாஸ், ஸோ இதெல்லாம் இந்த ஜேர்னியில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இதில் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயினாகவும் இருக்கும். மெயின் என்னோடய சேனல் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரொட்டீன் வீடியோவுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது சண்டே எடுத்திருந்த விளாக். ஈவினிங் டு நைட்டு சண்டே என்னென்னலாம் நடந்திருந்தால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே நாளையிலேருந்து பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறா. இப்போ தான் ஸ்கூல் அட்மிஷன் போட்டுட்டு வந்திருந்தோம் ஃப்ரைடே. ஸோ பாப்பாவுக்கு எல்கேஜிக்காக அட்மிஷன் போயிருந்தோம். அவளுக்கு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் எல்கேஜி எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கு இப்போதைக்கு நர்சரி போட்டுட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு 3.5 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக எல்கேஜி எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நர்சரி போட்டுட்டு வந்தாச்சு. டைரெக்டாக எல்கேஜி நெக்ஸ்ட் இயர் சேர்த்துக்கலான்னு நினச்சிருந்தோம். பட் பாப்பா இப்போ போய் பழகட்டும், கொஞ்சம் பேச பழகட்டும் தான் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வருஷம் நர்சரி போட்டிருந்தோம். ஏன்னா நாங்கள் கர்நாடகாவில் ராய்ச்சூர்னு ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ எனக்கு கன்னடம் அவ்வளோவா தெரியாது. அருணுக்கு கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். எனக்கு கன்னடம் தெரியாது. இங்கே எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் கன்னடம் தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு 1 இயராக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன், பேசுகிறேன். பட் ஃப்ளூயண்ட்டாக அவ்வளோவா எனக்கு கன்னடம் வராது. அதே மாதிரி தான் பாப்பாவும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. அவளுமே பிறந்ததுலேருந்து வெளிலையே போகிறதில்ல. அவள்கிட்ட யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, எக்ஸ்ப்ளோர் இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு இப்போ ஒரு 1 இயர் போய் விட்டு பழகினா ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்கேஜி டைரெக்டாக சேர்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ போய் பழகட்டும், பேசி பழகட்டும் எல்லாருக்கூடையும் சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வருஷம் நர்சரியே போட்டாச்சு. ஏன்னா அது திருடனே வருது கூட்டம். என்னடா வீட்டுக்குள்ளேயே குழந்தைய அடைச்சி வச்சு வளர்த்துட்ருக்கே அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஏன்னா இங்கே யாருமே பேசுகிறதில்ல. நாங்களே போய் பேசினா கூட அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நாங்களே யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. ஹஸ்பண்ட் வெளில போவாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க பேசுவாங்க. பட் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணது தான், அதுக்கப்புறம் டோரையே ஓப்பன் பண்ணுறது இல்லை. ரிட்டன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது தான் டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ யாரும் பேச மாட்டாங்க எங்கள் ஃப்ளாட்டில். அக்கம் பக்கம் பேசுகிற அளவுக்கு யாருமே இல்லை. கன்னடமும் ஒழுங்காக தெரியாது. அதனாலேயே நாங்களும் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அதனால தான் பாப்பாவுக்கு 1 இயர் முன்னாடியே போய் நர்சரி சேர்த்தாச்சு. அவள் பேசி குழந்தைங்களோட பேசி பழகுனா அவளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவள் கன்னடமும் கற்றுப்பா. ஓகே, ஓரளவுக்கு அவள் மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் எல்கேஜி கொஞ்சம் படிக்கிற விஷயம்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நர்சரி போய் சேர்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள். ஓகே, பாப்பா ஸ்கூல் போகிறா இல்லையா? அவளுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு தான் டிமார்ட் வந்திருந்தோம். ஸோ அதை சொல்லவே மறந்துட்டேன். ஈவினிங் போல் டிமார்ட் தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதால அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. இருந்திருந்தால் அதே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இல்லையா, அதனால் ஃபஸ்ட் டேன்றதால அவளுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், ஸோ அவளுக்கு செட் ஆகுற மாதிரி, பாப்பாவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லாம் தேடி வாங்கியிருந்தேன்.
இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக 100 ரூபா நல்லா இருந்தது. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அது கூட இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தது. கலர் நல்லா இருந்தது, பிங்க் கலரில், பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓப்பன் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. உள்ளே வந்து பார்ட்டிஷன் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேவைப்பட்டால் அதில் ஏதாவது சைடிஷ் வச்சு கொடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கலை, ஸ்டீலில் இருக்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கியிருந்தோம். மேலே அந்த கவர் மட்டும் லைட்டாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் வந்து அளவாக நல்லா இல்லை, அட்ராக்டிவாக இல்லை. அது பாப்பாவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் தான் ஸ்கூல் போகலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லையும் இருந்தது. பட் எனக்கு அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது கொஞ்சம் பார்க்க க்யூட்டீஸாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் குட்டீஸாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, லஞ்ச் பாக்ஸ் இல்லை, அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் அருணுக்கு பெல்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெல்ட் இருந்தது, அது பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஒரு பெல்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பில் போட்டுட்டு ரிட்டன் திரும்பி வெளில வந்தாச்சு. வெளில வந்து இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, நாங்கள் மட்டும் தான் இங்கே உட்காருவோம். எப்போ வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு டிமார்ட்டுக்குள்ளேருந்து வெளில வந்ததுமே இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். பாப்பாவுக்கு இது வந்து ரெகுலராக ஆகிடுச்சு, எப்பயுமே வந்து இங்கே உட்காருவா. ஸோ அதேமாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத பார்த்து எங்களோட குட்டி பையனும் வாங்கி பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். கொஞ்சமாக மட்டும் பிஸ்கெட் கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப பெருசாக திங்ஸ்லாம் வாங்கலை. மைண்ட் செட் பண்ணிவிட்டு போயிருந்தேன், எக்ஸ்ட்ரா எதுவும் டிமார்ட்குள்ளே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டிமார்ட் வர்றது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் தான், ஆனால் எதுவும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா வந்து லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதனால் பார்த்து தான் வாங்கணும். எப்பயுமே லைட்டாக வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன்னா ஓரளவுக்கு அதே மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த முறையும் அப்படி தான், ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கலை. அவளுக்கு வந்து தேவையான லஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அருணுக்கு பெல்ட்டு, அப்புறம் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தோம். சண்டே ஒன் டே தான் எங்களுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட். ஏன்னா அன்றைக்கி தான் அருண் லீவு, வீட்டில் இருப்பாங்க, வெளில கூட்டிகிட்டு போவாங்க. மற்ற டேஸில் ஆஃபீஸ் போயிடுவாங்க. நாங்கள் டோர் லாக் பண்ணது மேக்ஸிமம் வெளிலே வரமாட்டோம், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ சண்டே மட்டும் எப்படி இருந்தாலும் ஈவினிங் போல் வெளில போயே ஆகும். கடைக்கு ஏதாவது வாங்க போனாலும் சரி, இல்லைனாலும் சும்மாவாச்சும் வெளில நாங்கள் 4 பேரும் வந்து பைக்கில் ஒரு ரைட் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிமார்ட்லேருந்து வெளில வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் மார்னிங் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் மார்க்கெட் போயிட்டு. ஸோ இந்த வாரத்துக்கான தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாரம் வந்து அவ்வளோவா வெஜிடபிள் தேவையில்லை, கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே அளவாக. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வெஜிடபிள் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, என்னன்னு தெரில. அதுவும் பீன்ஸோட ரேட்டு கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. 1/4 கேஜி வந்து 60 ரூபா 50 ரூபா. ஸோ அதுக்கு கம்மி சொல்லவே இல்லை. ஸோ அதனால் பீன்ஸே வாங்கலை. கேரட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அது 1/4 கேஜி 20 ரூபா, 1/2 கேஜி வந்து 30 ரூபா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் கம்மியாக இருக்கிற வெஜிடபிள் மட்டும், தேவையானது மட்டும் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வச்சு இந்த வீக்கை வந்து எப்படியோ ஓட்டிடலாம். என்னடா காய்கறியெல்லாம் பெட்டில் வச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன்னு நினைக்க வேணாம். எனக்கு கீழே உட்காந்தா இந்த குட்டி பையன் பிடிச்சி இழுத்துருவான். இப்போவே வெயிட் பண்ணிகிட்ருக்கான், எப்படா கேப் கிடைக்கும் பிடிச்சி இழுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் மேலே உட்காந்து மெதுவாக சேஃபாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கீரை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி கீரை ரொம்ப கம்மியான விலையில் கிடச்சிது. மெயின் இந்த பாலக்கீரை 20 ரூபாய்க்கே 8 கட்டுக்கு மேலே 10 கட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட வந்து ஒரு தண்டு கீரை வந்து அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அதுவுமே கம்மியான விலையில கிடச்சிருந்தது. இங்கே ராய்ச்சூரில் நம்ம ஊரில் கிடைக்கிற கீரைலாம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. மெயின் இந்த முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் சிறுக்கீரை, ஸோ இதெல்லாம் கிடைக்காது. இங்கே ஊரில் ஸ்பெஷலாக ஒரு சில கீரை கிடைக்கும். அதுதான் நானுமே வாங்கிட்டு வருவேன், வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்து சமைப்பேன். இப்போ எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு டேஸ்ட்டு. பட் நம்ம ஊர் கீரை அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் ஓகே, இந்த பாலக்கீரை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வாங்குகிற அந்த தண்டுக்கீரை நம்ம ஊர் தண்டுக்கீரை கிடையாது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதுவுமே டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெந்தயக்கீரை ஸோ அதெல்லாம் கிடைக்கும். முருங்கைக்கீரை வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஊரில் எல்லார் வீட்லேயுமே அந்த முருங்கைக்கீரை வந்து மரமே இருக்கும். கடையிலலாம் யாரும் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே முருங்கைக்கீரையே மரமே நான் பார்த்ததில்ல எங்கேயுமே. முருங்காவுமே அவ்வளோமா கிடைக்காது. அது அப்படியே ரேராக சீசனுக்கு கிடைச்சாலும் ரொம்ப ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த முருங்கைக்கீரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இங்கே. ஆனால் நான் ஊருக்கு போனால் மட்டும் முருங்கைக்கீரை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த முறை ஊருக்கு போயிருந்தேன் காது குத்துக்கு. 2 குழந்தைங்களோட காது குத்து இப்போ தான் முடிஞ்சது. ஸோ அப்போ ஊருக்கு போயிருந்தப்போ நிறைய முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. நிறைய சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த முறை ஊருக்கு போகும்போது நிறைய முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இந்த புதினா, மல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது 3மே வந்து டிஷ்யூ போட்டு ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அது வந்து வாடுறதில்ல, அதுமாரி அழுகிறதில்ல. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வெஜிடபிள் அந்த பிளாஸ்டிக் கவர் அவங்க கொடுக்குற அதே கவரில் தான் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு வாரம் ஆனாலும் அதில் தான் இருக்கும், கெட்டு போகாது. பட் பிளாஸ்டிக் கவரில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லதில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்காக கண்டெய்னர்ஸ் நிறையா வந்து அவைலபிளாக இருந்தது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ஏதோ ஃப்ரிட்ஜை ரொம்ப அடைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த கண்டெய்னர் மேலே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பதில் இந்த மாதிரி பவுச் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர், அது வந்து ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியல். ஸோ அது வந்து அதில் வெஜிடபிள் வந்து எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடத்தையும் ஃப்ரிட்ஜில் வந்து இடத்தையும் அவ்வளோவா அடைக்கவே அடைக்காது. இதுவுமே நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீத்தபிள். வெஜிடபிள் வந்து வாடி போகுதான்னு கேட்பீங்க. வாடி போகும் தான். வெஜிடபிள் எப்போயுமே வந்து ஒரு வாரம் 10 நாள், மேக்ஸிமம் 10 நாள், அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அந்த 10 நாள் வரைக்கும் இந்த கவரில், இந்த பவுச்சில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோவா சீக்கிரமாக வாடுறதில்ல. நீங்கள் அழகாக சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா வாடுறதில்ல. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். சாரி, நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணேன். ஆனால் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பவுச்சின்னு போட்டாவே வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். 6 பவுச் வரும். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. ஸோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். நான் 100 ரூபாய்க்கு தான் அந்த 6 பவுச் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் இல்லையா? ஸோ அதனால் கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் பதட்டமாக தான் இருக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னே தெரியல. அவள் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறது எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப ஷிவர் ஆச்சு கையெல்லாம். அவளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போகும்போதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இன்றைக்கி போய் டிமார்ட்டில் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது கையெல்லாம் ஏதோ நடுங்குது, பதட்டமாகவே இருந்தது. என்னன்னே தெரியல. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. நாளைக்கு இதை விட பதட்டமாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால் கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சண்டே வந்து கொஞ்சம் லேசியான டே தான். கிச்சன்லாம் அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டேன், ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ அருண் வீட்டில் இருக்கிறதால எப்போயுமே கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும் சண்டே மட்டும். மற்ற டேலாம் ஓரளவுக்கு கிச்சன் வந்து நீட்டாக க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். சண்டே மட்டும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈவினிங் நைட்டு போல் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, இதான் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மீன் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் அந்த வால் மேலே தெரித்து கிச்சன் மேலெலாம் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்தது. அதனால் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து சோப் போட்டு ஃபுல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சு.
எல்லாருக்கும் வந்து பாத்திரம் கழுவுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு சமைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் க்ளீனிங், அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த துணி மடித்து வைக்கிற வேலை தான் பிடிக்காது எனக்கு. மற்றபடி இந்த கிச்சன் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா வேலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாத்திரம் கழுவுறதுல ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பண்ணுவேன். அதுவும் அதில் எனக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்டுட்டு பாத்திரம் விளக்கும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியே அந்த வேலையை நான் செய்வேன். அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கையோடு இப்போயே கழுவி வச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டிட்டு அப்படியே கழுவி வச்சிடலாம். இந்த பாக்ஸ் ஸ்நாக்ஸ்க்காக இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது கரெக்டாக 99 ரூபா, 100 ரூபா. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அது கூட இந்த லஞ்ச் பாக்ஸ். ஸோ இது வந்து 279 ரூபா. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் செட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 6 பீஸ் வந்தது இதில். இது வந்து 79 ரூபா. ஸ்பூன் வீட்டில் இல்லை சுத்தமாக, சின்ன ஸ்பூனு கிடையாது, பெருசாக தான் இருக்குது. ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டுருவேன். இந்த முறை பாப்பாவுக்கு ஸ்பூன் கண்டிப்பாக தேவை சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் இது நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 500 சம்திங் போட்டிருந்தது. ஸோ ஆனால் அவ்வளோதான். நான் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் டிமார்ட்டில் ரொம்ப கம்மி, நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க டிமார்ட்டில். லஞ்ச் பாக்ஸ் எதை எடுக்கிறதுனே தெரியல. ஸோ நான் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து எடுத்ததுமே நான் போய் வாங்கலை. நிறைய வந்து தேடி பார்த்து அதுக்கப்புறம் அவளுக்கு எது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ ஸோ அதை பார்த்து வாங்கியிருந்தேன். ஒன்று எடுத்து அவகிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணுமா, எது ஈஸியாக இருக்குன்னு கேட்டு நான் பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னா உள்ளே லஞ்ச் கொடுக்க போகிறோம், அது வந்து சேஃபாக ஓப்பன் பண்ணணும், கீழே கொட்டிட்டா அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அவளுக்கு எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் அவளுக்கு அட்ராக்டிவாகவும் இருந்தது, ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை லாக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு. கையோட லஞ்ச் பாக்ஸெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, குப்பை, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிட்டு வந்தாச்சு. கீழே வந்து குப்பை வண்டி நிற்கும் எப்போவுமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஓரமாக கடைசியில் ஒரு குப்பை வண்டி இருக்கும். ஸோ அதில் தான் குப்பை போடணும். ஸோ அது எப்போ நிற்குதோ அப்போ தான் போய் போடணும். அப்படி இல்லைன்னா எப்போயாவது வாரத்தில் 1 முறை 2 முறை வந்து குப்பை வண்டி வீட்டுக்கிட்டேயே வரும். ஸோ அப்போ தான் வந்து குப்பை போட முடியும். ஸோ அது வரப்போ நம்ம காதில் கேட்காது, இல்லைன்னா மிஸ் ஆகிடும். அந்த குப்பை வண்டி எப்போ வரும்னே சொல்ல முடியாது. நாங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கும். அந்த குப்பை வண்டி வரத்துக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே அது போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து குப்பை வண்டி வரும்போது குப்பை போட முடியாது. அந்த வண்டி எப்பயாவது நிற்குதா நாங்கள் பார்த்துட்டா உடனே போய் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வண்டியில் போட்டுருவோம். ஸோ இன்றைக்கும் அப்படி தான், இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே நானும் பார்ப்போம் ஒரு வாக் போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வந்தது நல்ல தண்ணி தாகமாக இருந்தது. நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயாச்சு. ஸோ அதுதான் கேஸ், இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதுதான் கேஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நாளையிலேருந்து ரெகுலராக வந்து லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாய் அண்ட் குட் நைட்.